இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. ஏன் அவ்வளோ சந்தோஷம்னு கேட்குறீங்களா? என் பின்னாடி பார்த்தீங்களா இல்லையா, என் வாழை மரம் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பூ பூத்து காய்க்கவும் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நிறைய பேர் இதை சந்தோஷமா இருப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா உங்களுக்கும் வந்து எப்படி மூசா பாஸ்டர் வந்து காய்க்கும், அந்த காய் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு நிறைய பேருக்கு ஆசை உண்டு. எல்லாரும் என்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி, இந்த வாழை மரம் எங்கே வாங்குனீங்க கயல், எனக்கும் சொல்லுங்க அப்படின்னு தான். நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கொயர்ஸ் கார்டன் சென்டரில் வாங்கினேன். ஆனால் இந்த வருஷம் கார்டன் சென்டரில் அவைலபிளாக இல்லை. மேபி அந்த இப்போ நடக்கிற சுச்சுவேஷன் காரணமாக இருக்கலாம். கண்டிப்பாக வர ஸ்ப்ரிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா நானே அவங்கக்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, இல்லை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்க, கார்டன் சென்டர்லேயே இல்லை, வேறு எங்கே நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குங்க. இந்த பெஸ்ட் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் கிடையாது, நம்மளோட ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் தான். ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் நிறைய பேர் வாழைமரம் விற்கிறாங்க, அதாவது மூசா பாஸ்டர் விற்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு லோக்கலாகவே, நான் போன வாரம் கூட செஸ்ஸிங்டனில் பார்த்தேன், ஹேஸில் பார்த்தேன், சவுத் ஹாலில் இருக்கிறதா பார்த்தேன், இந்த மாதிரி நிறைய சட்டனில் கூட நான் பார்த்தேன். நம்ம வந்து எல்லா வாழைமரத்தையும் வாங்கி வெளில வச்சிட முடியாது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வாழைமரம் பார்த்தீங்கன்னா மூசா பாஸ்டோங்கிறது, அதாவது ஜப்பானீஸ் வெரைட்டியை சேர்ந்தது, வின்டர் ஹார்டி. அதனால நீங்கள் வெளில வைக்கும் பொழுது குளிர நல்லாவே தாங்கும். ஆனால் இதுக்கு வின்டர் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அதாவது இவ்வளோ பெரிய செடிக்கு நான் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு சின்ன செடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தோண்டிட்டு அதை உள்ளே கொண்டுட்டு வந்து கூட வைப்பாங்க. நம்ம இந்த மூசா பாஸ்டரை பார்த்தாச்சு, நல்லா காயும் காய்ச்சாச்சு. நான் இன்னொரு இடத்துக்கு போகிறேங்க, அங்கே கிடைக்குமான்னு பார்க்குறதுக்கு தான். அது வேற எங்கேயும் இல்லை, நான் ஈஸ்டாம் போகிறேன். அங்கேயும் நான் போய் பார்ப்போம், நமக்கு அங்கே மூசா பாஸ்டோ வெரைட்டியை சேர்ந்த வாழைமரம் கிடைக்குதா அப்படிங்கிறதையும், கருவேப்பிள்ளை பற்றியும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. கருவேப்பிள்ளையும் கிடைக்குதா அப்படின்னு போய் பார்க்கலாம். வாங்க என்னோட ஈஸ்டாம் வந்துட்டேங்க. இங்கே வாழை மரம் வச்சுருக்காங்க. வாழை மரத்திலே ஹைப்ரிட் வெர்ஷன் இருக்குது, ட்ராஃப் வெர்ஷன் இருக்குது. மூசானாலே வாழை மரம் கிடையாது, திட்ட அது வாழை மரத்திலேயே பல வகைகள் இருக்குது. எல்லாத்துக்குமே மூசான் தான் பேர் சொல்லுவாங்க. அதில் சப் கிளாஸஸை தான் நம்ம பார்க்கணும். மூசா பாஸ்டோவாக இருக்கலாம், மற்றதும் இருக்கலாம். ஆனால் இதை பார்த்தோன்னா எனக்கு மூசா பாஸ்டோ மாதிரி தெரியலங்க. இண்டோர் பனானா பிளான்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தண்டெல்லாம் மேபி அது இந்தியன் வெரைட்டியானு எனக்கு தெரியலை. ஏன்னா என்னோட மூசா பாஸ்டோ பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். அதோட வளர்ச்சி விதமும் வேறு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து சந்தன மல்லி வச்சுருக்காங்க. அதே சமயம் இது அரளி தான். ஓலியண்டர் நிறைய வச்சுருக்காங்க. வேறு என்னென்ன இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஈஸ்டாமில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு தேவையான பிளான்ஸ் கிடைக்கும். இங்கே பாருங்க, துளசி வச்சிருக்காங்க, வாழை மரம் வச்சிருக்காங்க. ஆனால் இது எனக்கு மூசா பாஸ்டோவான்னு தெரியலை. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்க, இங்கே பார்த்தா உங்களுக்கு புரியும். மூசான் இருக்கு, பார்ஷேடில் வைக்கலான்னு போட்டிருக்காங்க. 125 சென்டிமீட்டர் தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம அவுட் சைடில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்ஸ் அபோவில் இருக்கணும். இன்னொன்று இங்கே வந்து இது வின்டர் ஹார்டியானு மென்ஷன் பண்ணலை. அதே மாதிரி இது அவுட் சைட் பிளான்ஸா இல்லை இன்டோர் பிளான்ட்டானு அவங்க மென்ஷன் பண்ணலை. அதனால் நீங்கள் உள்ள நல்லா என்கொயரி பண்ணி பார்த்து வாங்குங்க. ஆனால் அதை தவிர நிறைய நமக்கு தேவையான பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்க, இது கனகாம்பரம். கனகாம்பரம் எப்போவுமே ரொம்ப அழகான கலர்ஃபுல்லான பிளான்ஸ். ஆனால் இதுக்கு நல்ல ஹியூமிடிட்டி தேவை, நல்ல வார்ம்த் தேவை, அப்போ தான் இது வளரும். ஸோ ஷுட் பி இங்கே லண்டனில் பார்த்தீங்கன்னா இன்டோராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே தென்னை மரம் வச்சுருந்தாங்க. எனக்கு தென்னை மரம்னாவே ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய இங்கே கோயில்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பிளான்ஸ், நமக்கு தேவையான பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே செம்பருத்தி இருந்துச்சு. செம்பருத்தி, அப்புறம் அது செம்பருத்திலே நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. இங்கே செம்பருத்தியும் ஹைபிஸ்கஸும் கண்டிப்பாக இன்டோர் பிளான்ஸ் தான். இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சின்ன சின்ன கவர் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இது இன்டோர் பிளான்ட்டா அப்படி இல்லைன்னா அவுட்டோர் பிளான்ட்டானு எந்த டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தான் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நல்லா என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. அவங்க கருவேப்பிலை கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்த பிறகு நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன்.
கற்பூரவல்லியும் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் பார்க்குறேன்.